தன்னோட தாலி தான்றதை கண்டுபிடிச்சி அருந்ததி வந்து அந்த தாலியை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, என் மோதிரத்தை நீ கொடு, அப்புறமா உன் தாலியை நான் கொடுக்குறேன்ற மாதிரி குப்தா இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அமரேந்தர் வராரு. என்னாச்சு இவர் ஒரு மாதிரி போகிறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே அருந்ததி போகிறாங்க. போயிட்டு ரூமில் வந்து ராத்திரி கூப்பிட்றாங்க. கோமா என்னாச்சு இவருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்ன ரிப்போர்ட்டெல்லாம் இது பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார், அதெல்லாம் உண்மையாக சார்? ஆமாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக காஃபி எடுத்து போய் கொடுக்கலாம், நம்ம அமரேந்தர் கூட ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு மனோகரி வராங்க. காஃபி எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து காஃபி கொடுக்குறாங்க. அப்புறம் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மனோகரி கேட்க, ஆமாடி எனக்கும் தெரியல, நீயே கேள்வி அவர் சொல்கிறாரா பார்க்கலான்னு அருந்ததி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு மனோகரி கேட்க, கதவு சாத்த சொல்லிட்டு, என்னாச்சு கதவுலாம் சாத்த சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ வந்துட்டு அருந்ததியோட கொலை வந்துட்டு ப்ரீ பிளான்டோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க மனோகரி. ஐயோ நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பயத்தில் நடுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஷாக்காக, நான் உடனே போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன், கொடைக்கானல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், நானே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நம்ம மாட்டிக்குமோன்னு பயந்து போயிட்டு கையில் இருந்த கப் வந்துட்டு கீழே போட்டுடுறாங்க. நீயே எவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை திடீர்னு எனக்கு நீ சொன்ன உடனே என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரி ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, இதை பற்றி யாருக்கும் தெரிய வேணாம், எல்லோரும் கஷ்டப்படுவாங்கன்னு அமரேந்தர் சொல்லிடுறாரு. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அருந்ததி உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க கிட்டே போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க. ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்துட்டு அருந்ததி. அப்புறம் நைட் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இவங்க வந்துட்டு பாக்கி வந்து அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வராங்க. அவங்க அப்பா இந்த பிள்ளைங்களை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அக்கா சீக்கிரமாக கிடச்சிடுவாப்பா, அக்கா கிட்டே போய் இது பண்ணலாம், அம்மா எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்காதெல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட இது பண்ணி எல்லாமே சந்தோஷமாக நான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்லிவிட்டு, அப்புறமா அவங்க அப்பா கிட்டே பேசிவிட்டு, அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகிற விஷயம் என் பொண்ணுக்கு தெரியவே கூடாதுன்னு மறைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்த உடனே வந்துட்டு ஹாலில் வந்து அமரேந்தர் இருப்பார். பார்த்தோன்னே எங்கே போயிருந்தேன் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் சின்ன வேலையாக போயிருந்தேன், நீ எப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தால் எப்படி, உனக்கு எதாவது ஃபினான்ஷியலாக பணம் தேவைப்பட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ரூமில் எல்லாருமே போய் தூங்கிடுறாங்க. இங்கே கரெக்டாக அந்த கெட்ட சக்தியுடைய வந்துட்டு வரான். குப்தாக்கு டவுட் வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. அவர் மறைஞ்சு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வாசலை பிடிச்சிக்கிட்டு எல்லா ரூமும் தேடிட்டு அருந்ததி இருக்கிற பசங்க ரூமுக்கு வந்துடுறாரு. அவர் வந்ததை கரெக்டாக நம்ம அஞ்சு பார்த்துடுறாங்க. அஞ்சு பார்த்துட்டு பயந்து கத்திடுறாங்க, பெயின்ட்டு. அப்புறம் பசங்கள்லாம் எழுந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க. அவர் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அவங்க எல்லாருமே சத்தம் கேட்டு வர ஆரம்பித்தோடனே இந்த கெட்ட சக்தியுடைய வந்து அங்கேருந்து குச்சி ஓடி போயிடலாம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லி பயந்து போய் கேட்குறாங்க. அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி கேட்க, பசங்க சொன்ன அடையாளமும் மதியம் வந்த ஆளும் ஒரே ஆள் தான்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி மதியம் கூட ஒருத்தர் வந்தான் அப்படின்னு சொல்ல, இதுதான் செக்யூரிட்டியாக என் வீட்டில் இருக்குது, அது தெரியாமல் தான் நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டினும் டைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குப்தா இவர்கிட்ட சொல்லிடுறாங்க, ராத்தூர்கிட்ட நம்ம அமரேந்தர். அப்புறம் பசங்க பயப்படுறதை பார்த்து, நான் பசங்க கூட படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்களை பிடிச்சிட்டு பசங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமரேந்தர் அங்கேயே இருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது.